ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். அன்னை மகாலட்சுமி நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் வாரி வழங்கும் வரலட்சுமியாக நாம் பூஜை செய்து வழிபாடும் நாளே வரலட்சுமி விரதம். இந்நாளில் மகாலட்சுமி தாயை வழிபடுவதால் குறைவில்லாத செல்வத்துடன் சகல சௌபாகியங்களுடன் தீர்க்க சுமங்கலி வரத்தோடு குடும்ப மகிழ்ச்சியோடு நாம் வாழலாம் என்று சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்யப்பட்டு பார்வதி தேவி இந்த நோன்பை கடைபிடித்து முருகப்பெருமானை பெற்றெடுத்தாள்னு கந்த புராணம் தெரிவிக்கிறது. ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுறது. குறிப்பாக தென் இந்தியாவில் இந்த நோன்பு பிரசித்தி பெற்ற நோன்பாகும். தமிழ்நாட்டில் இதை வரலட்சுமி நோன்பு என்றும், ஆந்திரா கர்நாடக மாநிலத்தில் வர மகாலட்சுமி விரதம் என்று அழைக்கப்படுறது. பெரும்பாலும் இந்த நோன்பு ஆடி மாதத்தில் தான் வரும். அதிக மாதம் இருக்கக்கூடிய வருடத்தில் இது ஆவணி மாதத்தில் இந்த நோன்பு கொண்டாடப்படுறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆவணி மாதம் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுறது. இந்த விரதம் எப்படி தோன்றியது என்கிற கதையை முதல்ல பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் மகத நாட்டில் சாருமதிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். சிறு வயது முதலே நல்ல பண்புகளோடு வளர்க்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தக்க வயதில் அவளுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணமான அந்த பெண் தன்னுடைய கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரிடம் மிகுந்த பாசத்தோடும் பக்தியோடும் பணிவிடை செய்து இல்லறம் நடத்தி வந்தாள். யார் வந்து உதவின்னு கேட்டாலும் சிரித்த முகத்தோடு உதவி செய்வாள். எல்லோரிடத்திலும் கனிவாக பேசுவாள். யார் மனசையும் புண்படுத்த மாட்டாள். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே இறைவன் தாமாகவே குடிக்கொள்வார் என்பதற்கேற்ப அவளது அன்பை கண்டு அன்னை மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்தாள். ஒரு நாள் சாருமதி கனவில் தோன்றி அன்னை அவளுக்கு வரலட்சுமி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறி அந்த பூஜையை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி அதை மேற்கொண்டால் அவளுடைய இல்லத்துல நித்தியம் தாம் வாசம் செய்வேன்னு கூறி மறைந்தார். கனவில் லக்ஷ்மி தேவி கூறியது போல சாருமதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலானாள். இதனால அவள் குடும்பத்துல தனம் பெருகியது, சந்தோஷம் பொங்கி சகல சௌபாகியங்களும் நிறைந்து இருந்தது. தனக்கு அன்னை உபதேசித்த இந்த விரதத்தை பற்றி சாருமதி மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லி கடைபிடிக்க சொன்னாள். இதன் காரணமாக அவள் வீடு மட்டுமல்ல, அந்த நாடே சுபிக்ஷம் அடைஞ்சது. வரலட்சுமி விரதத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும், இழந்த செல்வத்தை திரும்ப பெறலாம். சௌராஷ்டிர தேசத்துல பத்ரஸ்ரவான்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான். அவன் மனைவி பெயரு கச்சந்திரிகா. தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாம உணவருந்த மாட்டாள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு ஷாமான்னு பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி தேவி கச்சந்திரிகாவிற்கு அருள் புரிய எண்ணினார். ஒரு வயதான சுமங்கலி போல அரண்மனைக்கு வந்தாள் லக்ஷ்மி தேவி. அப்போதுதான் பகல் உணவு முடிந்து தாம்பூலம் தரித்து கொண்டு இருந்தாள் கச்சந்திரிகா. தன் அரண்மனைக்கு ஒரு வயதான சுமங்கலி வருவதை பார்த்து அவளை வரவேற்று, தாயே, தாங்கள் யார்? என்னை தேடி வர என்ன காரணம்னு கேட்டாள். அதற்கு லக்ஷ்மி தேவி, நீ வணங்கும் லக்ஷ்மி தேவியின் அவதார தினமான இன்னைக்கு அதிதிக்கு உணவு இடாமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்பூலம் தரித்து கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாள். தன்னுடைய தவற்றை சுட்டி காட்டியதும் கச்சந்திரிகாவிற்கு கோபம் வந்தது. யாரோ ஒரு பிச்சைக்காரி எனக்கு நீ அறுவரை சொல்வதான்னு ஆத்திரத்துல லக்ஷ்மி தேவியின் கன்னத்துல அரைந்து இருத்த. இங்கிருந்து உடனே நீ வெளியில போன்னு துரத்தி விட்டா. கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேற தொடங்கினாள் லக்ஷ்மி தேவி. அப்போது அங்கு வந்த ஷாமா லக்ஷ்மி தேவியை பார்த்து, ஏம்மா உங்க முகம் வாடி இருக்கு, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு பரிவோடு கேட்டான். இதனால உள்ளம் குளிர்ந்த அன்னை மகாலட்சுமி, ஷாமா, உன் தாயாருக்கு எப்படி லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பதுன்னு சொல்லி கொடுக்க வந்தேன். ஆனால் அவ என் கன்னத்தில் அடித்து என்னை அவமானப்படுத்திட்டாள். உடனே ஷாமா, தாயே, அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் முறைப்படி செய்கிறேன்னு கூறினாள். லக்ஷ்மி தேவியும் மனம் மகிழ்ந்து
அவளுக்கு பூஜை முறைகளை அருளிச் சென்றாள். அன்று முதல் ஷாமா லக்ஷ்மி பூஜையை மிக சிறப்பாக செய்து வந்தாள். இதன் பலனாக அவளுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் அவளுக்கு திருமணமானது. கணவர் வீட்டுக்கு சென்ற ஷாமா ஒவ்வொரு வருடமும் லக்ஷ்மி பூஜையை மிக சிறப்பாக செய்து வந்தாள். இதற்கு நடுவில் கசந்திரிகாவின் கோபத்தால லக்ஷ்மி தேவி அவர்களது அரண்மனையை விட்டு அகல அரசனின் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தது. எதிரிகளின் படையெடுப்பால பத்ரஸ்ரவா நாட்டை இழந்தான். அவனும் அவன் மனைவியும் காட்டுக்கு சென்று வாழும் நிலைமை ஏற்பட்டது. இதை அறிந்தும் ஷாமா மிகுந்த வருத்தம் கொண்டு தன் பெற்றோர்களை தன் நாட்டுக்கு அழைத்து உணவிட்டு அவர்களை காத்து வந்தாள். ஒரு முறை ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை நிரப்பி தன் தாயாரிடம் கொடுத்து இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள்னு கூறினாள். கசந்திரிகா அந்த பொற்காசுகளை தொட்டதுமே அத்தனை காசுகளும் கரியாக மாறியது. இதை கண்ட ஷாமாவுக்கு அப்போதுதான் தன் தாய் அரண்மனையில சுமங்கலியை அவமானப்படுத்தியது நினைவுக்கு வந்தது. அன்று அரண்மனைக்கு வந்தது சாதாரண பெண் அல்ல, அது அன்னை மகாலட்சுமின்னு உணர்ந்து தன் தாயிடம் தெரியப்படுத்தி வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கூறினாள். தன் தவற்றை உணர்ந்த கசந்திரிகாவும் வரலட்சுமி பூஜையை முறைப்படி செய்து வந்தாள். அதன் பலனாக அவள் கணவன் மறுபடியும் படையை திரட்டி எதிரிகளோடு போரிட்டு எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் இழந்த நாட்டை பெற்றான். வரலட்சுமி விரதத்தின் மகிமையால் கசந்திரிகா இழந்த தன் செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்று மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள். வரலட்சுமி விரதம் சாபங்களை போக்கி உடல் ஆரோக்கியத்தையும் அளிக்க வல்லது. கைலாயத்துல சித்ரநேமின்னு ஒரு தேவமங்கை இருந்தாள். ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்காட்டம் ஆடும் பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சர்ச்சை எழ அப்போது அங்க இருந்த சித்ரநேமியிடம் பார்வதி தேவி கேட்க அவளோ ஒரு தலைபட்சமாக சிவபெருமான் ஜெயித்ததாக கூறினாள். இதனால கோபம் கண்ட பார்வதி தேவி பூலோகத்துல குஷ்டரோகியாக திரிவாய்னு சித்ரநேமிக்கு சாபம் கொடுத்தாள். தன் தவற்றை உணர்ந்த சித்ரநேமி அன்னையிடம் தன்னை மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்குமாறு கேட்கிறார். பார்வதி தேவியும் எப்போது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் மகாலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்போது உன் சாபம் நீங்கும் என்று கூறினார். பூலோகம் வந்த சித்ரநேமி ஒரு தடாக கரையில குஷ்டரோகியாக வாழ்ந்து வந்தாள். பல நாட்களுக்கு பிறகு அங்க தேவ கன்னிகைகள் வந்து வரலட்சுமி பூஜையில ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதத்தை பற்றி கூறுமாறு கேட்க அவள் மேல் பரிதாபம் கொண்ட தேவ கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம், சூரியன் சிம்ம மாசத்துல இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்துல இந்த துங்கபத்ரா நதிக்கரையில சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில நாங்க இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம்னு விரத மகிமையை எடுத்து கூறி அந்த விரதத்தை அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அவர்களுடன் சித்ரநேமியும் வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது சித்ரநேமியின் குஷ்டரோகம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்று அடைந்தாள். இப்படி பல விதங்களில் நன்மைகளை அளிக்கக்கூடியது இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரத கதைகளை விரத நாளில் படித்தாலே இல்லை மற்றவர்கள் சொல்லி கேட்டாலோ நம் குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும்னு கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட வரலட்சுமி விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் என்று பார்த்தால திருமணம் ஆன பெண்கள் தங்கள் குடும்ப நன்மைக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கன்னி பெண்கள் இதை மேற்கொள்வதால நல்ல வரன் அவர்களுக்கு விரைவில் வந்து சேரும். பல குடும்பங்கள்ல வரலட்சுமி விரதம் வழி வழியாக கடைபிடிக்கும் வழக்கம் இருக்கு. அந்த குடும்பங்கள்ல அவர்கள் குடும்ப வழக்கப்படி இந்த நோன்பை கடைபிடிக்க வேண்டும். எங்க குடும்பத்துல இந்த வழக்கம் இல்லைங்க, ஆனா நான் புதுசா இந்த நோன்பை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா அவர்கள் தாராளமாக இந்த நோன்பை கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த நோன்பை ஒரு முறை கடைபிடிக்க தொடங்கினால் ஒவ்வொரு ஆண்டும் விடாமல் இதை அனுசரிக்க வேண்டும் என்பது விதி. சரி, இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது என்பதை பார்க்கலாம். இந்த நோன்பு 3 வகையில கடைபிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை நோன்பு என்றால் அதற்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை அம்மனை நம் வீட்டு கலசத்தில் எழுந்தருளச் செய்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை புனர்பூஜை செய்வது ஒரு வகை.
இரண்டாவது வகை, வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை கலசத்தில் ஆவாகனம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜையும் செய்து சனிக்கிழமை அம்மனை வீட்டில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வது. எனக்கு அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது, நான் அந்த நோன்பை சிம்பிளாக செய்ய விரும்புகிறேன்னு சொல்பவர்களுக்காக மூன்றாவது வகை, ஒரு பலகையில் கோலமிட்டு அதில் மகாலட்சுமி அன்னையின் படத்தை வைத்து பூஜை செய்து பூஜை முடிஞ்சதும் அன்றே அந்த படத்தை இருந்த இடத்துல வைப்பது. கலசம் வைத்து பூஜை செய்வது எப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். வெள்ளி அல்லது பித்தளை அல்லது செப்பினால் ஆன கலசம், அதாவது ஒரு சொம்பை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எவசில்வரை தவிர்க்க வேண்டும். பித்தளை சொம்பாக இருந்தால் முந்தைய நாளிலே அந்த சொம்பில் சுண்ணாம்பை தடவி காய வைத்து அதில் அம்மன் முகத்தை காவியால் வரைந்து காய வைக்க வேண்டும். இல்லை எங்ககிட்ட அம்மன் முகம் இருக்கு, முகம் வைத்து பூஜை செய்ய நினைப்பவர்கள் சொம்பின் மேல் சந்தனம் குங்குமம் இட்டு நூல் சுற்ற வேண்டும். நூல் சுற்ற தெரியல அப்படின்னா சொம்பின் கழுத்தில் வெள்ளை அல்லது மஞ்சள் கயிற்றை 3 முறை சுற்றி வைக்க வேண்டும். தற்காலத்தில் வெள்ளி சொம்பில் அம்மன் முகம் பதித்தே வருகிறது, அதையே நாங்கள் வச்சுக்கிறோன்னா அப்படின்னு நினச்சா நீங்கள் அதிலேயே அம்மனை ஆவாகனம் செய்யலாம். இப்போ அந்த சொம்பில் 3/4 அளவு பச்சரிசியை நிரப்பணும். அதோட விரலி மஞ்சள், எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, ஒரு வெள்ளி காசு, அது இல்லாட்டி ஒரு காயின், ஏதாவது ஒரு 5 ரூபா காயின், 10 ரூபா காயின் போன்ற ஒரு காயினையும் அதில் போடலாம். அத்தோடு காதோலை கருகமணி அதில் போடணும். இந்த காதோலை கருகமணி சாதாரணமாக பூஜை சாமான்கள் விற்கும் கடையில் கேட்டால் கிடைக்கும். அதில் மாவிலையை வைத்து அதுக்கு மேலே மஞ்சள் தடவிய தேங்காயை கலசத்தில் வைக்கணும். ஒரு சில வீடுகளில் கலசத்தில் அரிசிக்கு பதில் தண்ணீரை நிரப்பி அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு ஆகிய வாசனை திரவியங்களை சேர்த்து அதில் எலுமிச்சம்பழம், வெள்ளிக்காசு, காதோல கருகமலையை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வைப்பது வழக்கம். இப்போது கலசம் ரெடி. இதில் அம்மனோட முகத்தை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். ஒரு சில குடும்பங்களில் தேங்காயின் மேலே மஞ்சளிலே அம்மனோட முகம் செய்து வைத்து வழிபடுவது வழக்கம். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அம்மனுக்கு பாவாடையோ இல்லை புடவையோ இந்த கலசத்திற்கு கட்டி ஜடை வைத்து பல வகையான ஆபரணங்கள் மற்றும் பூ மாலைகள் சாற்றி அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கணும். ஒரு தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதன் மேலே இந்த கலசத்தை வைக்கணும். எந்த இடத்துல பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்துல ஒரு பலகையில் மாக்கோலம் போட்டு பக்கத்தில் வாழைக்கண்ணை கட்டி வைக்கணும். பல வீடுகளில் ஒரு சின்ன டேபிள் அல்லது ஸ்டூல் வைத்து அதன் காலில் வாழைக்கண்ணை கட்டி அதுக்கு அடியில் பலகையை வைத்து கலசத்தை வைப்பது வழக்கம். பார்ப்பதற்கு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். மாக்கோலம் இட்ட பலகையில் வாழை இலையை போட்டு அதில் அரிசியை பரப்பி வைக்கணும். வாழை இலை பக்கத்தில் ஒரு வெத்தலை பாக்கு, பழம், மங்கள பொருட்கள் எல்லாம் அதில் வைக்கணும். பலகைக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வைக்கலாம். இப்போது முந்தின நாள் வியாழக்கிழமை சாயங்காலம் அம்மனை அழைப்பதாக இருந்தால் கலசத்தில் அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்ல நேரத்தில் வாசல் பக்கமாக எடுத்துக்கொண்டு போய் வைத்து ஒரு விளக்கை ஏற்றி சூடம் காட்டி அம்மனிடம், அம்மா நீ என் வீட்டுக்கு எழுந்தருளி நித்தியம் வாசம் செய்ய வேண்டும், உன் அருளால் என் குடும்பத்தில் எல்லோரும் என்றும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிண்டு நமக்கு தெரிந்த பாடல்களை பாடி ஆரத்தி எடுத்து அம்மனை சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே எடுத்து கொண்டு வந்து நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பலகையில் வாழை இலையில் பரப்பி வைத்த அரிசியின் மேலே தாம்பாளத்தோட கலசத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இப்போ அம்மனை நாம வீட்டுக்குள்ள எழுந்தருள செய்து விட்டோம். வீட்டுக்கு வந்த அம்மனுக்கு வெண்பொங்கலை நிவேதனமாக படைத்து, அம்மா நீ என் வீட்டில் வரமகாலட்சுமியாக எப்போதும் தங்கி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை அம்மனை அழைப்பதாக இருந்தால் நல்ல நேரத்தில் காலையில் அம்மனை பூஜை செய்வதற்கு முன்னால் அழைத்து மனையிலே கலசத்தை வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். பூஜைக்கு எல்லாவித வாசனை மலர்களையும் வாங்கி கொள்ள வேண்டும்.
ரோஜா, மல்லி, முல்லை, சம்பங்கி, சாமந்தி, தாமரப்பூ, மரு, தவணம், அரளி, செம்பருத்தி, தாழம்பூன்னு எல்லா வித மலர்களையும் கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். சரி, இந்த பூஜை எப்படி செய்யறது? எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி விட்டு தான் செய்ய வேண்டும். அந்த வகையில் முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து பிள்ளையார் பூஜை செய்யணும். பின் பூஜை முடிவில் பின் பூஜை முடிவில் கட்டிக்கொள்ள போகும் நோன்பு சரட்டில் 9 முடிச்சுகளை போட்டு அதில் ஒரு பூவை சேர்த்து முடித்து அம்மன் மேலே சாத்தி வைக்க வேண்டும். வீட்டில் எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்களோ அதற்கு ஒரு எக்ஸ்ட்ராவாகவே ஒரு சரடை எடுத்து அம்மன் மேலே சாத்தி வைக்கணும். இப்போ அம்மனுக்கான பூஜையை ஆரம்பிக்கலாம். 16 வகையான உபச்சாரங்கள் செய்து பின் அம்மாவின் 108 நாமங்களை சொல்லி அஷ்டோத்திர பூஜையை மலர்களை கொண்டு செய்ய வேண்டும். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைப்பவர்கள் அம்மனின் 108 பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து நமக்கு தெரிந்த மகாலட்சுமி பாடல்கள், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாடலாம். பின் நிவேதனமாக பச்சரிசி இட்லி, பல வகையான கொழுக்கட்டைகள், வடை, சக்கரை பொங்கல், பாயசம், சுண்டல், அப்பம், சுகியன், சித்திரான்னங்களாக எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, பயிர் சாதம் மற்றும் பல வகையான பழங்களை படைத்து கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். இவ்வளவு நிவேதனங்கள் செய்ய முடியாதுன்னு நினைப்பவர்கள் ஒரு பாயசம், சுண்டல், வடை இல்லை ஒரு எலுமிச்சம்பழ சாதம், சக்கரை பொங்கல் போன்ற எளிமையான நிவேதனங்களை படைக்கலாம். உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை உள்ளன்போடு படைத்து வணங்கினாலே போதும். அம்மன் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வாள். பின்னர் அம்மன் மேல் சாத்திய நோன்பு சரடை எடுத்து வீட்டில் உள்ள மூத்த பெண்களின் கையால் நம் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். சரடு கட்டிக்கொண்டதும் அம்மனிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்து நமஸ்கரிக்க வேண்டும். பூஜை முடிஞ்சதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற 2 சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு நாம் பண்ணின நிவேதனங்களை ஒரு தட்டில் வைத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் ஆசி வாங்க வேண்டும். அப்படி யாரும் அக்கம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் பசுமாட்டிற்கு முதலிலே உண்ண கொடுத்து விட்டு பின்பு நாம் உணவை உட்கொள்ளலாம். அன்று மாலை அம்மனுக்கு முன்னால நமக்கு தெரிந்த பக்தி பாடல்களை எல்லாம் பாடி சுண்டல் நிவேதனம் செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை நம் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம், தாம்பூலம், மங்கள பொருட்கள் வைத்து கொடுக்க வேண்டும். மறுநாள் சனிக்கிழமை புனர்பூஜை செய்ய வேண்டும். அன்று நல்ல நேரத்தில் இந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் நம் வீட்டில் உள்ள அரிசி பானை அல்லது அரிசி ட்ரம்மில் வைக்கணும். அதாவது நம் வீட்டில் அன்னலக்ஷ்மியாக இருந்து உணவு பஞ்சம் இல்லாமல் என்றும் நம்மை காப்பதாக ஐதீகம். கலசத்தில் நீர் நிரப்பி இருந்தால் அந்த நீரினை வீடு முழுவதும் தெளித்து வீட்டில் உள்ளவர்கள் மீதும் தெளித்து பின் அந்த நீரை துளசி செடியில் விட்டுடும். பின்பு மறுநாள் அரிசி பானையில் வைத்த கலசத்தில் உள்ள மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அந்த அரிசியிலே வெண்பொங்கல் செஞ்சு இறைவனுக்கு படைத்து பின் நாம் அதை உண்ணலாம். கலசத்தில் வைத்த வெள்ளி காசு அல்லது நாணயங்களை நம் வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் பர்ஸில் வைத்தால் லக்ஷ்மி அருளால் நம் வீட்டில் தனம் பெருகும். இந்த முறையில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அன்று வெள்ளிக்கிழமை சுவாமி அறையில் விளக்கேற்றி வைத்து கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி ஒரு பாயசம் நிவேதனமாக படைத்து வேண்டிக் கொள்ளலாம். வரலட்சுமி விரதமானது சகலவித சௌபாகியங்களையும் தரக்கூடிய மிக வலிமையான நோன்பாகும். இந்த விரதத்தை மேற்கொள்ளுபவர்கள் அனைவரது வீட்டிலும் பணப்பிரச்சனை வராது, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், ஆரோக்கியம் சிறக்கும், கணவர் மனைவி ஒற்றுமை பெருகும், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மொத்தத்தில் மகாலட்சுமி அருள் நம் இல்லத்தில் எப்போதும் இருக்கும். அன்னை மகாலட்சுமி இந்த வரலட்சுமி விரத நாளில் எல்லார் வீட்டிலும் வர மகாலட்சுமியாக தங்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். சர்வம் சக்திமயம்.